Hello friends, இது Anto. ஸோ இது வந்து Selenium tutorial in Tamil. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்கும்போது வந்து இந்த டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃபார் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சும்மா ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து நிறைய வந்து வெப் அப்ளிகேஷனாக ரெடி பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய ப்ரௌசர்ஸில் ரன் ஆகிற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன்னா முந்திலாம் நம்ம டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்குள்ள என்ன அட்வான்டேஜ்னா, நம்மளால் வந்து இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இதை வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரே டைமில் இப்போ வீட்டில் இருந்து கூட நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து போர்ட்டலாக இருக்கட்டும், இல்லை நார்மல் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், நம்ம வந்து அதை டெவலப் பண்ணும்போது அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்ம போகிற இன்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதை எடுத்துக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். ஸோ அவங்களோட மொத்த வேலை என்னென்னா, அந்த இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் இருக்கும், அவங்க டெவலப் பண்ணி கொடுக்குற சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கும். ஸோ இது வந்து மேனுவல் டெஸ்டிங்கும் இருக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டிங்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அஜிலி மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைமில் இந்த அஜிலி மெத்தடாலஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில். ஸோ இந்த அஜைல் மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இது எப்படி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து டெஸ்டிங் டியூட்டோரியல் தான். ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த அஜைல் மெத்தடாலஜியை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து இந்த டெஸ்டிங்குள்ளே போகும்போது ஒரு பேசிக் கான்செப்டோட போவோம். ஸோ நம்ம பொதுவாக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு, இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைப்ரரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ஒரு லைப்ரரிக்கு நம்ம சாஃப்ட்வேர் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த லைப்ரரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த லைப்ரரியன் வந்து என்னென்ன ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனலைசிஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணுறது வேறு, டிசைன் பண்ணுறது வேறு. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். ஸோ நான் ஃபுல்லாக அந்த டாப்பிக்குள்ளே போக விரும்பல, அது கொஞ்சம் பெரிய டாபிக். பட் நான் இந்த அஜைல் மெத்தடாலஜி வந்து அப்படின்றது என்னென்னு நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. ஸோ சிம்பிள், ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரின்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து கோட் பண்ணி அதை ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த லைப்ரரியன்ட்ட போய் நம்ம பேசுகிறது. ஸோ இது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு அப்ளிகேஷனை செஞ்சுட்டு திரும்பி அதை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு அந்த சாஃப்ட்வேருடைய ஃபீட்பேக் கேட்கணும். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா, அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாருல நம்மளோட கஸ்டமர் வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாரோ அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி நம்ம சாஃப்ட்வேரில் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து 100% கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் தரமாட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷனாக சொல்லுவார். ஸோ அப்போ தான் நம்ம சாஃப்ட்வேர் கரெக்டாக போய்ட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து அப்படி சொல்லும் போது நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாஃப்ட்வேர் நம்மளால் உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதில். ஸோ இதை வந்து அஜைல் மெத்தடாலஜி என்னென்னா, ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுறது. ஸோ இந்த ஃபீட்பேக் கேட்குறோம் தெரியுமா, இந்த கேட்குறதுக்கு முன்னாடியே நம்மளே வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து இதில் 2 டைப் இருக்குது. எப்படின்னா, மேனுவலாகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வச்சியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த டெக்னிக் வச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு சும்மா ஒரு கிளியராக சொல்லிடுறேன். இது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக டெஸ்டிங்னா நம்மளே உட்காந்து என்ட்ரி போடுவோம். இப்போ ஒரு ஃபார்ம் செஞ்சோம்னா அந்த ஃபார்ம் கரெக்டாக இன்சர்ட் ஆகுதா, டெலிட் ஆகுதா, எடிட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பட் இது மேனுவலாக ஒரு ஆள் உட்காந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பார்த்ததுன்னா எப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.